வெல்கம் டு மை சேனல் பஜனாமிர்தம். இந்த பஜனாமிர்தம் சேனல்ல இன்று காளஹஸ்தியில் இருக்கும் ஈசனை பற்றிய பாடலை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் காளஹஸ்தி என்று கேட்டதும் நமக்கு கண்ணப்ப நாயனார் கதைதான் நினைவுக்கு வரும். பக்தி என்றால் கண்ணப்ப நாயனாரின் பக்தியே பக்தி. இது பக்தியின் மகிமையையும் சிவனின் தயையையும் விளக்கும் ஒரு உணர்ச்சி மிகுந்த கதை. கேட்போமா? பொத்தப்பி நாட்டில் உடுப்பூர் என்னும் பழம்பதியில் வேடர் தலைவனின் மகனாக பிறந்தார் கண்ணப்பர். பெற்றோர் வைத்த பெயர் திண்ணன். திண்ணன் வளர்பிறை போல் வளர்ந்து அறிவும் ஆற்றலும் நிறைந்து வில் தொழிலில் வல்லவனாக விளங்கினான். ஒருநாள் நண்பர்கள் காடன் நாணன் ஆகிய இருவருடன் சேர்ந்து முதலாக வேட்டைக்கு புறப்பட்டான். வேட்டையில் கிடைத்த இறைச்சியை எடுத்துச் செல்லும் பொழுது களைப்படைந்து தாகத்திற்கு நீர் கேட்டான். நண்பர்கள் அருகில் உள்ள பொன்முகிலி ஆற்றுக்கு அவனை அழைத்துச் சென்றனர். திண்ணனார் அருகில் இருந்த திருக்காலத்தி மலையை கண்டு நண்பன் காடனை பார்த்து, நீ இறைச்சியை பதம் செய்வாயாக என்று கூறி தாமும் நாணனும் மலை மேல் ஏறிச் சென்றனர். காலத்தி மலையில் கோயில் கொண்டுள்ள குடுமித்தேவர் என்னும் திருக்காலத்தி அப்பரை திண்ணனார் கண்டு அனலில் இட்ட மெழுகை போல் மனம் உருகினார். பின்பு சேயை விட்டு பிரியாத தாயைப் போல இறைவனுடன் கொஞ்சி குலாவினார். தம் உடன் வந்த நாணனை நோக்கி, இந்த தேவருக்கு இந்த பச்சிலையும் மலரும் சாத்தியவர் யாரோ என்று கேட்டார். நாணன் திண்ணனை நோக்கி, நானும் உன் தந்தையாரும் சில நாட்களுக்கு முன் இம்மலைக்கு வந்தோம். அச்சமயத்தில் ஓர் அந்தணர் இவரை நீராட்டி மலர் சூட்டி உணவூட்டுவதை கண்டேன் என்றான். திண்ணனார் அது கேட்டு, நம் குடுமித்தேவருக்கு இவை பெரிதும் விருப்பமானவை போலும், நானும் அவ்வாறே செய்வேன் என்று எண்ணியவாறு காடன் இருக்குமிடத்தை அடைந்தார். அங்கு அவன் பதமாக செய்து வைத்திருந்த இறைச்சியை சுவைத்து பார்த்து ருசியானவைகளை தேக்கு இலைகளால் ஆன ஒரு தொன்னையில் எடுத்துக்கொண்டு பொன்முகிலின் ஆற்றின் நீரை வாயில் முகந்து மலர்களை பறித்து தம் தலையில் வைத்துக்கொண்டு குடுமித்தேவர் மலைக்கு திரும்பிச் சென்றார். திண்ணனின் செயல்களை அறிந்த நண்பர்கள் அவரை தம் இருப்பிடத்திற்கு திரும்புமாறு சொல்ல திண்ணன் செவி சாய்க்கவில்லை. அவர்கள் சென்றதையும் கூட அறியாமல் எம்பெருமானுக்கு அமுது ஊட்டச் சென்றார். திண்ணனார் குடுமித்தேவரை திருமஞ்சனமாட்ட கருதி பொன்முகிலி ஆற்றிலிருந்து கொண்டு வந்த நீரை தம் அன்பினை உமிழ்பவர் போல் அத்தேவரின் திருமுடி மேல் கொட்டினார். மலர்களை சாத்தினார். தொன்னையில் கொண்டு வந்த இறைச்சியை படைத்து அவற்றை திருவமுது செய்யுமாறு இறைவனுக்கு ஊட்டினார். பின்னர் மேலும் எம்பெருமானுக்கு இறைச்சி வேண்டும் என்று எண்ணினார். அதற்குள் சூரியன் மறைந்து காரிருள் வந்தது. இரவு முழுவதும் தேவருக்கு வனவிலங்குகளால் துன்பம் நேருமோ என அஞ்சி கண்விழித்து காவல் புரிந்தார். பொழுது விடிந்த பின்னரே இறைச்சி தேட வெளியே சென்றார். திருக்காலத்திநாதருக்கு நாள்தோறும் வழிபாடு செய்யும் சிவகோச்சரியார் இறைவன் திருமுன்னே இறைச்சிகளும் எலும்பு துண்டுகளும் சிந்தி கிடப்பதை கண்டு மனம் வருந்தி அவற்றை அப்புறப்படுத்தி தூய்மை செய்தார். தாம் வழக்கப்படி செய்யும் வழிபாடுகளை செய்துவிட்டு தம் இருப்பிடத்துக்கு திரும்பினார். மறுநாளும் முன்போலவே இருப்பதைக் கண்டு மனம் நொந்து இறைவனிடம் முறையிட்டு புலம்பினார். அன்றிரவு சிவபெருமான் சிவகோச்சரியாரின் கனவில் தோன்றி, அன்பனே, நீ அவனை வேடன் என்று நினைக்க வேண்டாம். அவன் நம்மிடம் செலுத்தும் பேரன்பை நாளைக்கு காட்டுவோம். நம்மிடத்திற்கு வந்து நீ மறைந்திருந்து காணலாம் என்று கூறினார். வேதியர் விழித்தெழுந்து மனம் வருந்தி மறுநாள் தம் வழிபாடு முடிந்த பின் இறைவன் கட்டளைப்படி மறைந்து நின்று பார்த்து கொண்டிருந்தார். திண்ணன் சிவபெருமானுக்கு வேண்டிய இறைச்சி முதலியவைகளை திரட்டிக்கொண்டு வழிபாட்டுக்கு திரும்ப சிவபெருமான் அவரது பேரன்பை சிவகோச்சரியாருக்கு அறிவிக்க நினைத்து தம் வலக்கண்ணில் இரத்தம் சிந்துமாறு செய்தார். அது கண்ட திண்ணனார் பதைத்தார். எம்பெருமானுக்கு இத்தகைய துன்பத்தை செய்தவர்கள் யார் என எழுந்தார். வில்லில் அம்பை பூட்டி அலைந்து திரிந்து மீண்டும் இறைவனிடம் வந்து பல பச்சிலைகளை பிழிந்தார். அப்போதும் இரத்தம் நிற்கவில்லை. திண்ணனார் இனி என்ன செய்வது என்று திகைத்து
ஊனுக்கு ஊனே உற்ற நோய் தீர்ப்பது என்று எண்ணி தம் வலக்கண்ணை அம்பினால் தோண்டி எடுத்து காலத்திநாதரின் கண்ணில் அப்பினார். இரத்தம் நின்றது. அது கண்டு இன்பக்கடலில் திளைத்தார். இந்நிலையில் சிவபெருமான் மீண்டும் தம் இடக்கண்ணில் இரத்தம் சோரவிட்டார். திண்ணனார் சிறிதும் மனம் தளராதவராய் தக்க மருந்து என்பால் உளது என்று மகிழ்ச்சியுடன் இரத்தம் ஒழுகும் கண் தமக்கு தெரியுமாறு தமது செருப்பு அணிந்த காலை கடவுளினது திருக்கண்ணின் அருகில் ஊன்றிக்கொண்டு ஓர் அம்பினால் தம் இடக்கண்ணை தோண்ட முயன்றார். உடனே காலத்திநாதர் தம் இடக்கையை வெளியே நீட்டி அன்பினால் தன் இடக்கண்ணை தோண்டுகின்ற திண்ணனாரை தடுத்து, நில் கண்ணப்ப, நில் கண்ணப்ப, என் அன்புடை தோன்றல், நில் கண்ணப்ப என்று திருவாய் மலர்ந்து திண்ணனாரின் கையை தடுத்து நிறுத்தினார். பின்னர் அவரை தம் அருகில் இருக்கும் பேற்றை ஈசனார் அளித்தார். திண்ணனார் 6 நாட்களில் பிறவா பெரும் பேற்றை அடைந்தார். அன்று முதல் திண்ணனாருக்கு கண்ணப்பர் என்ற பெயரே வழங்குவதாயிற்று. கதையின் சாராம்சம் என்னவென்றால், பக்திக்கு முறை வேண்டாம், பக்திக்கு மனம் போதும். அன்புடனும் முழுமையான சரணாகதியுடனும் சிவனை நம்பும் பக்தனை சம்போ மகாதேவன் கைவிடவே மாட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நிறைய பஜன் பாடல்களை கற்றுக்க முடியும். வாங்க இப்போ பாடலாம். शम्भो महादेव शरणं श्री कालहस्तीशा शम्भो महादेव शरणं श्री कालहस्तीशा शम्भो अम्बोज साम्बवनु அன்பான மாயவனும் ஆம்போஜ சாம்பவனும் அன்பான மாயவனும் அடிமுடி கன நெடுமலைவான அடிமுடி கன நெடுமலைவான அகில புவன பரிபாலா சகலவர குண விஷாலா அடிமுடி கான நெடுமலைவான அகில புவன பரிபாலா சகலவர குண விஷாலா शम्भो महादेव शरणं श्री कालहस्तीशा शम्भो அடியேன் சின்னம் சிறியேன் உனக்கனந்தம் தெண்டனிட்டேன் அடியேன் சின்னம் சிறியேன் உனக்கனந்தம் தெண்டனிட்டேன் அபராதங்கள் க்ஷமித்தருள்வாய் கை கும்பிட்டேன் அடியேன் சின்னம் சிறியேன் உனக்கனந்தம் தெண்டனிட்டேன் அபராதங்கள் க்ஷமித்தருள்வாய் கை கும்பிட்டேன் பேதையாகிலும் பாதம் பணியும் என் பேதையாகிலும் பாதம் பணியும் என் பெருகிய பவவினை தீர குரு பரணி கருணை பாரும் பேதையாகிலும் பாதம் பணியும் என் பெருகிய பவவினை தீர குரு பரணி கருணை பாரும் शम्भो महादेव शरणं श्री कालहस्तीशा शम्भो அன்பினில் விளைந்த ஆரமுதே அன்பினில் விளைந்த ஆரமுதே
அம்மையே அப்பப்பா ஒப்பில்லாமணியே, அம்மையே அப்பப்பா ஒப்பில்லாமணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனின் தனக்கு, பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனின் தனக்கு, செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே யான் உனை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே, செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே யான் உனை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, அம்மையே அப்பப்பா ஒப்பில்லாமணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம். திருச்சிற்றம்பலம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பாடலில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.